சைக்ளோத்ரின் கொடுத்தா குருத்து பூச்சி கேட்குமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஃபிப்ரோனில் அப்படின்ற மருந்தை பற்றி நம்ம வந்து குருத்து பூச்சியில் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் குருத்து பூச்சி கட்டுப்பாட்டுக்கு ஃபிப்ரோனில் மருந்தை வந்து நம்ம அதிகமாக சொல்கிறது இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது ஒரு இளநிலையில் தான் கேட்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாட்கள் 25 நாட்கள் அதிகபட்சம் 30 நாளைக்கு உள்ள குருத்து பூச்சிக்கு வந்து நம்ம ஃபிப்ரோனில் ப்ளஸ் வேறு ஏதாவது ஒரு காம்பினேஷன் சேர்த்து கொடுக்கலாம். ஃபிப்ரோனில் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 30 மில்லி, அது கூட வேறு ஏதாவது ஒரு மருந்து, உதாரணமாக அசிபேட் அல்லது அந்த அசிபேட் அல்லது சிறிதளவு லேம்டா அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு 10 மில்லி லேம்டா அந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து எப்போ கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிப்ரோனில் கூட வந்து பெஸ்ட்டு என்னென்னா ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஃபிப்ரோனில் வந்து ஒரு 30 மில்லி, இமிடாகுளோபிரிட் வந்து ஒரு 15 மில்லி வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு குருத்து பூச்சியும் கேட்கும். அது மாதிரி வரக்கூடிய அந்த இலைகளில் வரக்கூடிய நுனிப்பேன், இலை நுனியில் வரக்கூடிய இலைப்பேன்கள், சிறிய வகையான பூச்சிகள் மற்றும் சார்வஞ்சக்கூடிய பூச்சிகள் மற்றும் சிறிய வகை புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மருந்துகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஆரம்ப நிலைக்கு மட்டுமே பயன்படும் அப்படின்றதுனால, குறிப்பாக வந்து 20 நாள் நெல் நடவு நட்ட அல்லது விதைத்த 20 நாள் 25 நாளுக்குள்ளே பயன்படுத்த வேண்டும். அதுக்கு மேலே வந்து இது அதிக அளவில் பயன் தராது அப்படின்றதுனால நம்ம அதிகமாக அதை சொல்கிறது இல்லை. பொதுவாக வந்து நீங்கள் லேம்டா வந்து கொடுக்கலாம். லேம்டா எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நண்பர் கேட்ட மாதிரி லேம்டா கொடுக்கும்போது அது கூட ஏதாவது ஒரு காம்பினேஷன் வச்சு கொடுக்கணும். குறிப்பாக வந்து லேம்டா வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக முதல் 1 மாதங்கள் 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் லேம்டா ஒரு 30 மில்லி, அது கூட வந்து அசிபேட் ஒரு 15 கிராம் கொடுக்கலாம். அல்லது லேம்டா ஒரு 30 மில்லி, அது கூட வந்து கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு ஒரு 20 கிராம் அந்த மாதிரி கொடுக்குறது வந்து நீங்கள் எப்போ கொடுக்கலாம்னா அப் டு ஒரு 2 மாதம் வரைக்கும் கொடுக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஓரளவுக்கு புழுவையும் கட்டுப்படுத்தும், குருத்து பூச்சியையும் கட்டுப்படுத்தும், குருத்து பூச்சிக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் நாட்கள் தாண்டும் போது அல்லது இளநிலையை இன்னும் சிறப்பான மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குளோர்ஃப்ளூசரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி அப்படிங்கிற வகையில் இந்த குளோர்ஃப்ளூசரோன் கொடுக்கலாம். இது வந்து நல்ல சிறப்பாக சிறிய வகை புழுக்கள் மற்றும் குருத்து பூச்சி வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். இது எல்லாமே கொடுக்கலாம். இதை இன்னும் பெஸ்ட்டான மருந்து, இன்னும் முத்தின ஸ்டேஜ் வரைக்கும் குருத்து பூச்சி நல்லாவே சிறப்பாக கட்டுப்படணும்னா அதுக்கு பெஸ்ட்டான மருந்து வந்து குளோரோன்டான்லிஃப்ரோல். நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்போம். குளோரோன்டான்லிஃப்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரஜன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே புரியும். இது இன்றைக்கி வந்து எல்லா கம்பெனிகளையும் வேறு வேறு பெயர்களில் நிறைய வருது. இந்த கோரஜன் வந்து குருத்து பூச்சியை கட்டுப்படுத்துவதில் ஒரு சிறந்த பங்களிப்பு, மிகச்சிறப்பாக குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. கோரஜன் வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 30 to 40 நாட்கள் வரைக்கும் மிகச்சிறப்பாக குருத்து பூச்சியை கட்டுப்படுத்துது. இது ஏக்கருக்கு 60 மில்லி கொடுக்குறாங்க. ஏக்கருக்கு 60 மில்லி கொடுக்கும்போது குருத்து பூச்சி வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுது. ஏக்கருக்கு 60 மில்லி, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 6 மில்லி அப்படிங்கிற வகையில் எடுத்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஏக்கருக்கு 60 மில்லி தாராளமாக போதும். இந்த சரி குளோரோன்டான்லிஃப்ரோல் கொடுக்குறோம், இது கூட வேறு ஏதாவது கொடுக்கணுமா இல்லை சிங்கிளாகவே போதுமா அப்படின்னா தாராளமாக லேம்டா கொடுக்கலாம். லேம்டா சைக்ளோத்ரின் ஏக்கருக்கு ஒரு 250 மில்லி, அது கூட வந்து குளோரோன்டான்லிஃப்ரோல் ஒரு 60 மில்லி அந்த மாதிரி கொடுக்கும்போது குருத்து பூச்சி, சிறிய வகை புழுக்கள் மற்றும் பல வகை புழுக்களும் கட்டுப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.